அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்தில நாம் நீதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக பல கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்ததை பார்த்தோம். அதன் பிறகு உடன்படிக்கை பேழை செய்யுமாறு ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்று பார்த்தோம். இன்று திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 21ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி விடுதலை பயணம் அதிகாரம் 26 முதல் 29 வரை. இன்றைய அதிகாரத்தில் ஆண்டவருக்கென்று திருவாசஸ்தலம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அது 10 திரைகளால் மூடப்பட்டிருக்கணும். கெருபுகளால் நெய்யப்பட்டவையாக இருக்க வேண்டும். கடவுளின் வாசஸ்தலம் அழகும் ஒழுங்கும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் வாசம் செய்கின்ற இடம் அழகோடும் மரியாதையோடும் இருக்க வேண்டும். நம்முடைய இதயம் கூட அப்படியே பாவமில்லாமல் மரியாதையோடு உள்ள இருதயமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மில் வந்து வாசம் செய்கிறார். கூடாரத்தின் மூடிகள் வெளிப்புறம் எளிமையாக இருந்தாலும் உள்புறம் மகிமை நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஏனெனில் கடவுளின் மகிமை வெளிப்படையாக அல்ல, உள்ளார்ந்ததாக இருக்கிறது. அடித்தளம் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு அகாசியா மரப்பலகைகளை கொண்டு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கூறினார். நம்முடைய விசுவாசம் கூட உறுதியான அடித்தளத்தில் நிலைத்திருக்க வேண்டும். திரையை தொங்கவிட்டு அதன் பின்னால் உடன்படிக்கை பேழையை வைக்க வேண்டும். ஏனென்றால் முதலில் பரிசுத்த ஸ்தலம், அதன் பிறகு மிக பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் போது இந்த திரை 2ஆக பிரிந்தது. அதன் பிறகு மக்களுடைய பாவங்களை போக்குவதற்காக எரிபலிபீடம் ஒன்று அமைக்க சொன்னார். இஸ்ரேல் மக்களின் காலத்தில் மக்கள் பலியிட்டு தங்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொண்டார்கள். ஏனென்றால் இரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் அவ்வாறு செய்ய சொன்னார். அதன்படியாகத்தான் நம்முடைய பாவங்களுக்காக என்றென்றுமாக ஒரே பலியாக ஆண்டவர் இயேசு தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அதன் பிறகு ஆரோனையும் அவனுடைய புதல்வர்களையும் அழைத்து வந்து அவர்களுக்கு குருத்துவ பணியை நியமிக்கும்படி ஆண்டவர் கூறினார். குருக்களின் ஆடைகளும் கூட எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு கூறினார். அதன்படியே அவர் அதை செய்தார். குருக்களாக நியமிப்பதற்கு முன்பு ஆரோன் தன்னுடைய பிள்ளைகளை முதலில் கழுவுகிறார். அதன் பிறகு அந்த குருத்துவ ஆடையை அணிவிக்கிறார். அதன் பிறகு எண்ணெய் பூசி அவர்களை அர்ப்பணம் செய்கிறார். எப்பொழுதும் கூட குருக்களை நியமிக்கும் போது அவர்களுக்கு கரிஸ்மா எண்ணெய் பூசுவார்கள். இது ஆண்டவர் கூறிய சட்டத்தின் அடையாளமாக இருக்கிறது. மேலும் திருப்பேழைக்கு முன்பு எப்பொழுதும் அணையா விளக்கு இருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் கூறினார். இப்பொழுது விடுதலை பயணம் 26 முதல் 29 வரை வாசித்துவிட்டு ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். விடுதலை பயணம் அதிகாரம் 26. சந்திப்பு கூடாரம். மேலும் திருவுறைவிடத்தை 10 மூடு திரைகளை கொண்டு செய்வாய். அவை முறுக்கேறி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் செய்யப்பட வேண்டும். அவற்றில் கெருபுகளை கலைத்திறனுடன் அமைப்பாய். மூடுதிரை ஒன்றின் நீளம் 28 முழம், அகலம் 4 முழம். ஒரு மூடுதிரையின் அளவே எல்லா திரைகளுக்குமாம். இவற்றுள் 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் ஏனைய 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்துவிட வேண்டும். பின்னர் முதல் தொகுப்பின் கடை ஓரத்தில் நீலவண்ண துணி வளையங்களை அமைப்பாய். அவ்வாறே அடுத்த தொகுப்பின் கடை ஓரத்திலும் வளையங்களை அமைப்பாய். முதல் திரை தொகுப்பின் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் 50. மற்ற திரை தொகுப்பின் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் 50. வளையங்கள் எதிரெதிரே இருக்க வேண்டும். பொன்னால் கொக்கிகள் 50 செய்து அக்கொக்கிகளால் திரை தொகுப்புகளை ஒன்றாய் இணைத்துவிடு. இவ்வாறு ஒன்றிணைந்து திருவுறைவிடம் அமையும். திருவுறைவிடத்தின் மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு உரோமத்தால் மூடுதிரைகள் செய்வாய். 11 மூடுதிரைகள் செய்யப்பட வேண்டும். ஒரு மூடுதிரையின் நீளம் 30 முழம், அகலம் 4 முழம். 11 மூடுதிரைகளுக்கும் அளவு ஒன்றே. இவற்றுள் 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்துவிடு. 6 மூடுதிரைகளின் தொகுப்பு கூடாரத்தின் முன்பகுதியில் 2ஆக மடிக்கப்பட்டு கிடக்கட்டும். முதல் திரை தொகுப்பின் ஓரத்தில் 50 வளையங்களை அமைப்பாய். அவ்வாறே 50 வளையங்களை அடுத்த திரை தொகுப்பின் ஓரத்திலும் அமைப்பாய். வெண்கலத்தால் 50 கொக்கிகள் செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டிவிடு. இவ்வாறு ஒன்றிணைந்து கூடார மூடுதிரை அமையும்.
கூடார மூடு திரையில் எஞ்சி இருக்கும் பாகம் தொங்கிக் கொண்டிருக்கும். திருவுறைவிடத்தின் பின்புறத்தே பாதி திரை தொங்கும். கூடார மூடுதிரையின் பக்கங்களில் மீந்திருக்கும் பகுதி திருவுறைவிடத்தின் ஒரு புறம் 1 முழம், மறுபுறம் 1 முழமும் தொங்கி மறைக்கும். செந்நிற பதனிட்ட செம்மறி ஆட்டுக்கிடாய் தோள்களாலும் வெள்ளாட்டு தோள்களாலும் கூடாரத்திற்கு ஒரு மேல் விரிப்பு செய்வாய். திருவுறைவிடத்திற்கான செங்குத்தான சட்டங்களை சித்தி மரத்தால் செய்வாய். ஒரு சட்டத்தின் நீளம் 10 முழம், சட்டம் ஒவ்வொன்றின் அகலம் 1.5 முழம். சட்டம் ஒன்றுக்கு 2 கொளுத்துகள் வீதம் சட்டத்தோடு சட்டத்தை இணைத்துவிடு. அவ்வாறே திருவுறைவிடத்தின் எல்லா சட்டங்களும் இணைக்கப்பட வேண்டும். திருவுறைவிடத்திற்கான சட்டங்கள் செய்யுங்கள். தெற்கு பக்கம் தென் திசை நோக்கி நிற்க வேண்டியவை 20 சட்டங்கள். ஒரு சட்டத்துக்கு கீழே 2 கொளுத்துகளோடு 2 பாத பொருத்துகள். அடுத்த சட்டத்துக்கு கீழே 2 கொளுத்துகளோடு 2 பாத பொருள்கள் என்று 20 சட்டங்களுக்கு கீழே 40 வெள்ளி பொருத்துகள் வேண்டும். திருவுறைவிடத்தின் 2வது பக்கமாகிய வடதிசையில் 20 சட்டங்கள் நிற்கும். ஒரு சட்டத்துக்கு கீழே 2, மறு சட்டத்துக்கு கீழே 2 என்று அவற்றில் 40 வெள்ளி பாத பொருத்துகள் இடம்பெறும். திருவுறைவிடத்தின் பின்புறமாகிய மேற்கு பக்கத்திற்கான 6 சட்டங்கள் செய்வாய். அதனுடன் திருவுறைவிடத்தின் மூலைகளுக்காக 2 சட்டங்களும் செய்வாய். அவை ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே முதல் வளையம் வரைக்கும் இரட்டை கனமாக அமைக்கப்படும். இவ்வாறே 2 மூலைகளும் அமையும். ஒரு சட்டத்தின் அடியில் 2 பாத பொருத்துகள், மறு சட்டத்தின் அடியில் 2 பாத பொருத்துகள் என்று 8 சட்டங்களுக்கு 16 வெள்ளி பாத பொருத்துகள் வேண்டும். சித்தி மரத்தால் குறுக்கு சட்டங்கள் செய்வாய். திருவுறைவிடத்தின் ஒரு புற சட்டங்கள் மேலே 5, திருவுறைவிடத்தின் மறுபுற சட்டங்கள் மேலே 5, மேற்கே திருவுறைவிடத்தின் பின்புற சட்டங்கள் மேலே 5மாக குறுக்கு சட்டங்கள் பொருத்துவாய். நடுவிலுள்ள குறுக்கு சட்டம் பலகைகளுக்கு சரிபாதியில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட வேண்டும். சட்டங்களை பொன்னால் பொதிவாய். அவற்றில் குறுக்கு சட்டங்களை செருகுவதற்காக வளையங்களை பொன்னால் செய். குறுக்கு சட்டங்களையும் பொன்னால் பொதிவாய். இவ்வாறு மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட திட்டப்படி திருவுறைவிடத்தை நிறுவுவாய். மேலும் ஒரு திருத்தூயக தொங்கு திரை செய்யப்பட வேண்டும். அது நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட வேண்டும். அவற்றில் கெருபுகளை கலைத்திறனுடன் அமைப்பாய். அதனை 4 சித்திம் மரத்தூண்களில் தொங்கவிடுவாய். இவை பொன்வளை வாணிகள் கொண்டவை. பசும்பொன்னால் மூடப்பட்டு 4 வெள்ளி பாத பொருள்களில் நிற்பவை. கொக்கிகளில் அந்த திரையை தொங்கவிடு. அதற்கு உட்புறமாக உடன்படிக்கை பேழையை வைப்பாய். இவ்வாறு தொங்கு திரை தூயகத்தையும் திருத்தூயகத்தையும் பிரிக்கும். திருத்தூயகத்தில் உடன்படிக்கை பேழையின் மேல் இரக்கத்தின் இருக்கையை அமைப்பாய். தொங்கு திரைக்கு முன்புறம் ஒரு மேசையையும் மேசைக்கு எதிரே திருவுறைவிடத்தின் தென்புறம் விளக்கு தண்டையும் வைப்பாய். மேசையையோ வடப்புறம் வைப்பாய். கூடாரத்தின் நுழைவிடத்திற்காக ஒரு தொங்கு திரை செய்வாய். அது நீலம், கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலை கொண்டதாக செய்யப்பட வேண்டும். இத்திரையை தொங்க விடுவதற்காக 5 சித்தி மரத்தூண்களை செய்துவை. இவை பசும்பொன்னால் மூடப்பட்டனவாயும் பசும்பொன் வளைவாணிகள் கொண்டனவாயும் 5 வெண்கல பாத பொருத்துகளில் நிற்பனவாயும் அமையட்டும். விடுதலை பயணம் அதிகாரம் 27. பலிபீடம். சித்தி மரத்தால் ஒரு பலிபீடம் செய். நீளம் 5 முழம், அகலம் 5 முழமாக பலிபீடம் சதுர வடிவமாய் இருக்கட்டும். அதன் உயரமோ 3 முழம். அதன் 4 மூலைகளிலும் கொம்புகள் அமைப்பாய். கொம்புகளும் பலிபீடத்தின் பாகமாகவே விளங்கும். பின் அதை வெண்கலத்தால் மூடு. பின்னர் அதை சார்ந்த சாம்பல் சட்டிகள், அல்லுக்கருவிகள், பலிக்கிண்ணங்கள், முள்கரண்டிகள், நெருப்பு தட்டுகள் ஆகிய எல்லா கலன்களையும் வெண்கலத்தில் செய்வாய். அதை சுற்றி வலைப்பின்னலான வெண்கல வேலைப்பாடு செய்து அத்தோடு இணைப்பாய். 4 மூலைகளிலும் 4 வளையங்களை பொருத்துவாய். பலிபீடத்தின் பாதி பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புக்கு கீழே வலைப்பின்னலை பொருத்து. பலிபீடத்தின் தண்டுகளை சித்தி மரத்தால் செய்து
அவற்றை வெண்கலத்தால் மூடுவாய். பலிபீடத்தை தூக்கி செல்வதற்காக அதன் இரு பக்கங்களிலும் இத்தண்டுகள் வளையங்களிலும் செலுத்தப்படும். பலகைகளை சேர்த்து உள்கூடாக பலிபீடத்தை செய்ய வேண்டும். மலைமேல் உனக்கு காண்பிக்கப்பட்டபடி அது செய்யப்படட்டும். திருவுறைவிட முற்றம். திருவுறைவிட முற்றத்தை நீ உருவாக்குவாய். தெற்கு பக்கம் தென்திசை நோக்கி முறுக்கேற்றி செய்த மெல்லிய நாற்பட்டால் செய்த தொங்கு திரைகளை 100 முழ நீளத்திற்கு போட வேண்டும். அதற்கு 20 தூண்களும் வெண்கலத்தில் 20 பாத பொருத்துகளும் தூண்களுக்கான வெள்ளி கொளுத்துகளும் பூண்களும் தேவை. அவ்வாறே வடப்பக்கத்தில் 100 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவற்றுடன் 20 தூண்களும் 20 வெண்கல பாத பொருத்துகளும் தூண்களுக்கான வெள்ளி கொளுத்துகளும் பூண்களும் தேவை. மேற்கு பக்கத்தில் முற்றத்தின் அகலப்பகுதி 50 முழ தொங்கு திரைகளாலும் அதற்கான 10 தூண்களாலும் 10 பாத பொருத்துகளாலும் அமையும். கதிரவன் தோன்றும் கீழ்த்திசை நோக்கிய முற்றத்தின் அகலம் 50 முழம். அதன் ஒரு பகுதி 15 முழ தொங்கு திரைகளாலும் 3 தூண்களாலும் 3 பாத பொருத்துகளாலும் அமையும். மறுபகுதி 15 முழ தொங்கு திரைகளாலும் 3 தூண்களாலும் 3 பாத பொருத்துகளாலும் அமைக்கப்படும். நீலம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த 20 முழ தொங்கு திரை முற்றத்தின் நுழை வாயிலாக விளங்கும். அதற்காக 4 தூண்களும் 4 பாத பொருத்துகளும் அமைக்கப்படட்டும். முற்றத்தை சுற்றியுள்ள எல்லா தூண்களுமே வெள்ளியால் மூடப்பட்டிருக்கும். அவற்றின் கொளுத்துகள் வெள்ளியாலும் பாத பொருத்துகள் வெண்கலத்தாலும் செய்யப்படும். முற்றத்தின் நீளம் 100 முழம், அகலம் 50 முழம், உயரம் 5 முழம். திரைகள் முருகேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் ஆனவை. பாதப்பொருத்துகள் வெண்கலத்தால் ஆனவை. திரு உறைவிட திருப்பணிகளுக்கான அனைத்து பொருள்களும் அங்குள்ள கொளுத்துகளும் முற்றத்தில் உள்ள எல்லா கொளுத்துகளும் வெண்கலமாயிருக்கும். விளக்கை பேணுதல். விளக்குக்காக பிழிந்த தூய்மையான ஒலிவ எண்ணெய் கொண்டு வரப்பட வேண்டுமென்று இஸ்ரேல் மக்களுக்கு நீ கட்டளையிடுவாய். சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பேழைக்கு முன்னுள்ள தொங்கு திரைக்கு வெளியே அணையா விளக்கு எரிந்து கொண்டிருக்கட்டும். ஆரோனும் அவன் புதல்வரும் இரவிலும் பகலிலும் அதை கவனித்து கொள்ளட்டும். தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்களுக்கிடையில் மாறாமல் நிற்கும் சட்டம் இது. விடுதலை பயணம் அதிகாரம் 28. குருக்களின் உடைகள். எனக்கு குருத்துவ பணி புரிவதற்காக உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர் நாதாபு, அபிஹு, எலெயாசர், இத்தாமர் ஆகியோரையும் இஸ்ரேல் மக்கள் நடுவில் இருந்து அழைத்து வா. உன் சகோதரன் ஆரோனுக்காக மாண்பும் அழகும் பொருந்திய திருவுடைகள் செய்வாய். திறமையால் நான் நிரப்பியுள்ள வல்லுநர்கள் எல்லாரிடமும் சொல். எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு ஆரோனை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்கள் திரு உடைகள் செய்வார்கள். செய்யப்பட வேண்டிய உடைகள் ஆவன: மார்புப்பட்டை, ஏப்போது, அங்கி, கோடிட்ட உள்ளாடை, தலைப்பாகை, இடைக்கச்சை ஆகியவை. இவ்வாறே எனக்கு குருத்துவ பணி புரியும்படி உன் சகோதரன் ஆரோனுக்காகவும் அவன் புதல்வர்களுக்காகவும் திருவுடைகள் செய்யப்படட்டும். பொன்னையும் நீலம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டையும் பயன்படுத்தி பொன்னாலும் நீலம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் கை தேர்ந்த வேலைப்பாட்டுடன் எப்போதே அமைக்கட்டும். அதற்கு 2 தோள்பட்டைகள் செய்து அதன் 2 பக்கத்து ஓரங்களிலும் அதை இணைத்துவிடு. எப்போதை இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும் அதை போலவே பொன்னாலும் நீலம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி செய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பெறும். 12 மணிக்கற்கள் 2 எடுத்து அவற்றின் மேல் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை பொறித்து வைப்பாய். அறுவர் பெயர்களை ஒரு கல்லிலும் ஏனைய அறுவர் பெயர்களை 2ஆம் கல்லிலுமாக அவர்களது பிறப்பு வரிசைப்படியே அவற்றில் பொறித்துவிடு. கல் வேலைப்பாடாயும் முத்திரை வெட்டு போன்றும் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை 2 கற்களிலும் பொறித்து அவற்றை பொன்னிலை பின்புலத்தில் பதித்து வைப்பாய். இவ்விரு கற்களையும் ஏப்போதின் தோள்பட்டையில் பொருத்திவிடு. இவை இஸ்ரேல் மக்களின் நினைவு கற்களாகும். ஆரோன் அவர்கள் பெயர்களை தம் 2 தோள்களிலும் ஆண்டவர் திருமுன் நினைவு சின்னமாக தாங்கி நிற்பான். பொன் வேலைப்பாட்டுடன் பதக்கங்கள் செய்.
பின்னர் பசும்பொன்னால் பின்னல் வடிவில் 2 சங்கிலிகள் செய்து சங்கிலிகளை பதக்கங்களில் பொருத்துவாய். மார்புப்பட்டை. தீர்ப்பு கூறும் மார்புப்பட்டை ஏப்போது போலவே கலை வேலைப்பாட்டுடன் அமைய வேண்டும். அதை பொன்னாலும் நீலம், கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் உருகேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்வாய். அது 2ஆக மடிந்ததாயும் நீளம் 1 சாண் அகலம் 1 சாண் என்று சதுர வடிவமானதாயும் இருக்க வேண்டும். அதை நிரப்புமாறு அதன் மேல் கற்களை 4 வரிசையாக பதிப்பாய். முதல் வரிசையில் பதுமராகம், முட்பராகம், மரகதம். 2ஆம் வரிசையில் மாணிக்கம், நீலமணி, வைரம். 3ஆம் வரிசையில் கெம்பு, வைடூரியம், செவ்வந்திக்கல். 4ஆம் வரிசையில் படிகப்பச்சை, கோமேதகம், கடல் வண்ணக்கல். இவையாவும் பொன்னிலை பின்புலத்தில் பதிக்கப்படட்டும். இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களுக்கு ஏற்ப 12 பெயர்களை கொண்டிருக்கும். அவை ஒவ்வொன்றிலும் 1 பெயர் வீதம். 12 குலங்களுக்காக 12 பெயர்களும் பொறிக்கப்பட்டு முத்திரை போல் விளங்கும். மார்பு பட்டை மேல் பொருத்த பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசும்பொன்னால் செய்ய வேண்டும். மார்பு பட்டைக்காக 2 பொன் வளையங்களை செய்து அந்த 2 வளையங்களையும் மார்பு பட்டையின் 2 மூலைகளிலும் பொருத்துவாய். 2 பொன் சங்கிலிகளையும் மார்பு பட்டையின் மூலைகளிலுள்ள 2 வளையங்களில் மாட்டிவிடு. சங்கிலிகளின் மற்ற 2 முனைகளையும் 2 பதக்கங்களில் மாட்டுவாய். இவற்றை ஏப்போதின் தோள்பட்டையோடு முன்புறமாய் பொருத்துவாய். 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்பு பட்டையின் 2 விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏப்போதை அடுத்து இணைப்பாய். மேலும் 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏப்போதின் 2 தோள்பட்டைகளின் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏப்போதின் பின்னல் அலகு கச்சைக்கு மேலே கோர்த்துவிடு. பின்னர் மார்பு பட்டையின் வளையங்களை ஏப்போதின் வளையங்களோடு நீல நாடாவால் இணைத்து கட்டு. இவ்வாறு மார்பு பட்டை ஏப்போதின் பின்னல் அலகு கச்சையிலிருந்து அகலாமலும் ஏப்போதின் மேல் படிந்தும் நிற்கும். ஆரோன் திருத்தலத்திற்குள் செல்கையில் தீர்ப்பு கூறும் மார்பு பட்டையின் மேலுள்ள இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான். அவை ஆண்டவர் திருமுன் நீங்காத நினைவு சின்னமாக திகழும். தீர்ப்பு கூறும் மார்பு பட்டையில் உரிமையும் தும்மியையும் இட்டு வைப்பாய். ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்கையில் அவையும் அவன் நெஞ்சின் மேல் கிடக்கும். இவ்வாறு ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்லும் போதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கான தீர்ப்பை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான். குருக்களின் பிற உடைகள். ஏப்போதின் அங்கி முழுவதும் நீல நிறத்தில் செய்வாய். அதில் தலை நுழைய 1 திறப்பும் அதனை சுற்றி மேலாடைகளின் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள 1 கரையும் அமைந்திருக்கட்டும். ஆக அது கிழியாதிருக்கும். அதன் விளிம்பெங்கும் நீலம், கரும் சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் உருக்கேற்றி செய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்கலும் சுற்றிலும் அதனிடையே பொன்மணிகளும் பொருத்துவாய். 1 பொன்மணி 1 மாதுளை தொங்கல், பின்னும் 1 பொன்மணி 1 மாதுளை தொங்கல் என்று அங்கியின் விளிம்பெங்கும் அமைத்திடு. திருப்பணிப்புரிகையில் ஆரோன் இதனை அணிந்திருக்க வேண்டும். இதனால் அவன் ஆண்டவர் திருமுன் தூயகத்தில் நுழைகையிலும் வெளி வருகையிலும் அதன் ஒலி கேட்கும். இல்லையெனில் அவன் சாவான். பசும்பொன்னால் 1 பட்டம் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்து வைத்து அதனை 1 நீல நாடாவால் தலைப்பாகை மேல் இணைத்து கட்டு. தலைப்பாகையின் முன்புறம் அது நிற்கும். அது ஆரோனின் நெற்றி மேல் நிற்கட்டும். இஸ்ரேல் மக்களை புனிதமாக்கும் திருப்பொருள்கள், அவர்கள் அளிக்கும் புனித படையல்கள் ஆகியவற்றிலுள்ள குறைபாடுகளை ஆரோன் சுமந்து கொள்ளவும் இதனால் யாவும் ஆண்டவர் திருமுன் ஏற்கப் பெறவும் அது எப்போதும் அவன் நெற்றி மேல் நிற்கட்டும். மேலும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி செய்ய வேண்டும். தலைப்பாகையையும் மெல்லிய நாற்பட்டால் நெய்வாய். பின்னல் வேலைப்பாட்டுடன் 1 இடைக்கச்சையையும் செய்வாய். ஆரோனின் புதல்வர்களுக்கு தேவையான அங்கிகளும் இடைக்கச்சைகளும் தலைப்பாகைகளும் மாண்பும் அழகும் பொருந்தியனவாய் செய்யப்படட்டும். இவற்றால் உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர்களையும் நீ உடுத்துவாய். அவர்களுக்கு அருள்பொழிவு செய்து அவர்களை திருநிலைப்படுத்தி அர்ப்பணிப்பாய். அவர்கள் எனக்கு குருத்துவ பணி புரிவார்கள். அவர்களின் பிறந்த மேனி மறைவதற்காக இடுப்பு முதல் தொடைகள் வரை நீண்டிருக்கும் அளவில் மெல்லிய நாற்பட்டால் கால் சட்டைகள் செய்வர். சந்திப்பு கூடாரத்திற்கு போகும்போதும் தூய தலத்தில் பணிபுரியுமாறு பலிபீடத்தை அணுகும்போதும் ஆரோனும் அவன் புதல்வர்களும் இவற்றை அணிந்திருப்பார்கள்.
இல்லாவிடில் அவர்கள் குற்றத்துக்குள்ளாகி சாவார்கள். அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் வழிமரபினருக்கும் மாறாத கட்டளை இது. விடுதலை பயணம் அதிகாரம் 29. ஆரோனையும் அவன் புதல்வர்களையும் திருநிலைப்படுத்தும் முறை. எனக்கு குருத்துவ பணி புரிய நீ அவர்களை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்களுக்கு இவ்வாறு செய். ஒரு இளங்காளையையும் குறைபாடற்ற 2 செம்மறிக்கிடாய்களையும் தேர்ந்தெடு. சிறந்த கோதுமை மாவினால் புளிப்பற்ற அப்பம், எண்ணெயில் பிசைந்த புளிப்பற்ற நெய் அப்பம், எண்ணெய் தோய்ந்த புளிப்பற்ற மெல்லிய அடைகள் ஆகியவற்றை செய்து ஒரு கூடையில் இட்டு கூடையோடு அவற்றை எடுத்து வா. மேலும் அந்த காளையையும் 2 செம்மறிக்கிடாய்களையும் கொண்டு வா. சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் ஆரோனையும் அவன் புதல்வரையும் அருகில் வர செய்து அவர்களை தண்ணீரால் கழுவு. உடைகளை எடுத்து வந்து கோடிட்ட உள்ளாடை, ஏப்போதின் அங்கி, ஏப்போது, மார்புப்பட்டை இவற்றை ஆரோனுக்கு அணிவித்து ஏப்போதின் கைவண்ணமிக்க கச்சையால் கட்டுவாய். அவன் தலைமேல் தலைப்பாகையை வைத்து அதன் மேல் புனித மணிமுடியையும் வை. திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து வந்து அவன் தலைமேல் ஊற்றி அவனுக்கு அருள் பொழிவு செய். அவன் புதல்வரையும் கூட்டி வந்து அவர்களுக்கும் ஆடைகள் அணிவிப்பாய். ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் இடைக்கச்சைகள் கட்டி அவர்களுக்கும் தலைப்பாகைகள் அணிவி. குருத்துவ பணி என்றுமுள்ள நியமமாக அவர்களோடு இருக்கும். இவ்வாறாக ஆரோனையும் அவன் புதல்வரையும் திருநிலைப்படுத்துவாய். பின்னர் சந்திப்பு கூடாரத்தின் முன் காளையை கொண்டு வருவாய். ஆரோனும் அவன் புதல்வரும் தங்கள் கைகளை காளையின் தலைமேல் வைத்த பின் அக்காளையை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் அடிப்பாய். காளையின் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளில் உன் விரலால் பூசிய பின் மீதி இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடு. குடல்களை சுற்றி அமைந்த அனைத்து கொழுப்பு, ஈரல் மேல் உள்ள ஜவ்வு, 2 சிறுநீரகங்கள், அவற்றின் மேலுள்ள கொழுப்பு ஆகியவற்றை எடுத்து பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து போடுவாய். காளையின் சதை, அதன் தோல், அதன் சாணம் இவற்றை பாளையத்திற்கு வெளியே நெருப்பால் எரித்துவிடு. இது ஒரு பாவம் போக்கும் பலி. பின்னர் செம்மறி கிடாய் ஒன்றினை கொண்டு வா. ஆரோனும் அவன் புதல்வரும் அந்த செம்மறி கிடாயின் தலைமேல் தம் கைகளை வைப்பர். அந்த செம்மறி கிடாயை கொன்று அதன் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தை சுற்றிலும் அதன் மீது தெளிப்பாய். செம்மறி கிடாயை பகுதி பகுதியாக வெட்டு. அதன் குடலையும் அதன் கால்களையும் கழுவு. அவற்றை ஆட்டின் பகுதிகளோடும் தலையோடும் வைத்து செம்மறியாடு முழுவதையும் பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்துவிடு. இது ஆண்டவருக்கு எரிபலி ஆகும். இது ஆண்டவருக்கு இனிய நறுமணமிக்க நெருப்பு பலியாகும். 2வது செம்மறிக்கிடாயையும் கொண்டு வா. அச்செம்மறியின் தலைமேல் ஆரோனும் அவன் புதல்வரும் கைகளை வைக்கட்டும். அந்த செம்மறிக்கிடாயையும் வெட்டு. அதன் இரத்தத்தை எடுத்து ஆரோனின் வலக்காது நுனியிலும் அவன் புதல்வரின் வலக்காது நுனியிலும் அவர்கள் வலக்கை பெருவிரலிலும் அவர்கள் வலக்கால் பெருவிரலிலும் தொட்டு வைத்த பின் எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தை சுற்றிலும் அதன் மீது தெளித்துவிடு. பலிபீடத்தின் மீதுள்ள இரத்தத்திலும் திருப்பொழிவு எண்ணெயிலும் சிறிது எடுத்து அவற்றை ஆரோன், அவன் உடைகள், அவன் புதல்வர்கள் அவர்களின் உடைகள் மீது தெளிப்பாய். இதனால் அவன் அவனுடைய உடைகளோடும் அவன் புதல்வர்கள் அவர்களுடைய உடைகளோடும் புனிதம் பெறுவர். செம்மறி கிடாயின் கொழுப்பு, கொழுப்பு வால், குடல்களை சுற்றியுள்ள கொழுப்பு, ஈரல் மேலுள்ள ஜவ்வு, 2 சிறுநீரகங்கள், அவற்றின் மேலுள்ள கொழுப்பு, வலப்பக்க முன்னந்தொடை ஆகியவற்றை எடுத்துக்கொள். ஏனெனில் இது திருநிலைப்பாட்டிற்கான செம்மறி கிடாய். மேலும் ஒரு அப்பம், ஒரு நெய் அப்பம், ஒரு மெல்லிய அடை ஆகியவற்றை ஆண்டவர் திருமுன் உள்ள புளிப்பற்ற அப்பக்கூடையிலிருந்து எடுத்து இவை யாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் புதல்வரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவற்றை ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக உயர்த்துவாய். பின் அவற்றை அவர்கள் கையிலிருந்து எடுத்து எரிபலியோடு சேர்த்து ஆண்டவருக்கு இனிய நறுமணமாக பலிபீடத்தின் மேல் எரித்துவிடு. இது ஆண்டவருக்கு நெருப்பு பலி.
ஆரோனின் திருநிலைப்பாட்டிற்கான செம்மறியின் மார்பு கண்டத்தை எடுத்து அதனை ஆரத்தி பலியாய் ஆண்டவர் திருமுன் உயர்த்துவாய். அது உனக்குரிய பங்காக அமையும். ஆரோனுடையவும் அவன் புதல்வருடையவும் திருநிலைப்பாட்டிற்கான செம்மறிக்கிடாயிலிருந்து எடுக்கப்பட்டு ஆரத்தி பலியாக்கப்பட்ட மார்பு கண்டத்தையும் ஆரத்தியாக உயர்த்தி குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்கான சந்தையையும் நீ புனிதப்படுத்து. இது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் இஸ்ரேல் மக்களிடமிருந்து வரும் என்றுமுள்ள உரிமை பங்காக விளங்கும். ஏனெனில் இது குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்கு. இது இஸ்ரேல் மக்களின் நல்லுறவு பலிகளிலிருந்து குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்காகும். ஏனெனில் இது அவர்கள் அளிக்கும் ஆண்டவருக்கான பங்கு. ஆரோனுக்கு பின் திருவுடைகள் அவன் புதல்வரை சேரும். அவர்கள் அருள் பொழிவு பெறும்போதும் திருநிலைப்படுத்தப்படும் போதும் அவற்றை அணிந்திருக்க வேண்டும். அவனுக்கு பதிலாக புதல்வர்களுள் குருவாகிறவன் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள தூயகத்தில் பணிபுரிய வருகையில் அவற்றை 7 நாள்கள் அணிந்திருப்பான். திருநிலைப்பாட்டிற்கான செம்மறிக்கிடாயை கொண்டு வந்து அதன் இறைச்சியை ஒரு புனிதமான இடத்தில் கொதித்து வேக வைப்பாய். ஆரோனும் அவன் புதல்வர்களும் செம்மறிக்கிடாயின் கரியையும் கூடையிலுள்ள அப்பத்தையும் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலின் கண் உண்பார்கள். அவர்களை திருநிலைப்படுத்தி அர்ப்பணம் செய்யும்போது பாவ கழுவாய்க்காக பயன்பட்டவற்றை அவர்கள் உண்பார்கள். அந்நியரோ அவற்றை உண்ணலாகாது, ஏனெனில் அவை புனிதமானவை. திருநிலைப்பாட்டிற்கான கரியோ அப்பமோ காலை வரை எஞ்சியிருந்தால் எஞ்சியுள்ளதை நெருப்பில் சுட்டெரித்து விடு. அது உண்ணப்படலாகாது, ஏனெனில் அது புனிதமானது. நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீ ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் செய். 7 நாள்கள் நீ அவர்களை திருநிலைப்படுத்துவாய். பாவ கழுவாய்க்கென்று ஒவ்வொரு நாளும் நீ ஒரு காளையை பாவம் போக்கும் பலியாக ஒப்புக்கொடு. இவ்வாறு பாவ கழுவாய் செய்து பலிபீடத்தை தூய்மைப்படுத்துவாய். அதனை அர்ப்பணிப்பதற்காக திருப்பொழிவு செய்வாய். 7 நாள்கள் பலிபீடத்திற்கென்று பாவ கழுவாய் செய்து அதனை அர்ப்பணம் செய். பலிபீடம் தூய்மை மிக்கதாகும். பலிபீடத்தை தொடுவதெல்லாம் புனிதம் பெறும். அன்றாட வழிபாடு. 1 வயது செம்மறிக்குட்டிகளை நாளுக்கு 2 வீதம் எந்நாளும் நீ பலிபீடத்தில் பலியிடுவாய். ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை காலையிலும் 2வது செம்மறி ஆட்டுக்குட்டியை மாலை மங்கும் வேளையிலும் பலியிடு. 2 படி அளவில் 10ல் 1 அளவு மெல்லிய மாவை ஆட்டி பிழிந்த 1/4 கலயம் அளவு எண்ணெயில் கலந்து அதையும் நேர்மப்படையலாக 1/4 கலயம் அளவு திராட்சைப்படி ரசத்தையும் ஒரு செம்மறிக்குட்டியோடு படைப்பாய். மாலை மங்கும் வேளையில் மற்ற செம்மறிக்குட்டியை பலியிடுவாய். காலையில் செய்தது போலவே உணவு காணிக்கைகளோடு நீர்மப்படையலையும் சேர்த்து ஆண்டவருக்கு இனிய நறுமணமாக நெருப்பு பலியாக்குவாய். நான் உங்களை சந்தித்து உன்னிடம் பேசுகின்ற சந்திப்பு கூடார நுழைவாயிலில் அது உங்கள் தலைமுறை தோறும் என்றுமுள்ள எரிபலியாக ஆண்டவர் திருமுன் நடந்தேறட்டும். நான் அங்கு இஸ்ரேல் மக்களை சந்திப்பேன். அந்த இடம் என் மாட்சியால் புனிதம் பெறும். நான் சந்திப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் புனிதப்படுத்துவேன். எனக்கு குருத்துவ பணி புரிய நான் ஆரோனையும் அவன் புதல்வரையும் புனிதப்படுத்துவேன். நான் இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன். அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன். அவர்களிடையே குடியிருப்பதற்காக எகிப்து நாட்டினின்று அவர்களை நடத்தி வந்த அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வர். ஆம், நானே அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர். இன்றைய இறை வார்த்தையிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். இப்பொழுது ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். அன்பும் வல்லமை நிறைந்த எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் தினமும் இறை வார்த்தையை வாசித்து அதை தியானிக்கக்கூடிய மக்களாக மாற்றும் அப்பா. இறை வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடும் அப்பா. உம்முடைய அறிவினால எங்களை நிரப்பும் தேவனே. எங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சையை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. தொடர்ந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் நாங்கள் தினமும் இறை வார்த்தையை வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். அடுத்த நாளைக்குள்ள இறை வார்த்தையோடு பார்ப்போம்.